லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இவனுங்க இங்க உட்கார்ந்துருக்கானுங்க? சாகர கண்டிஷன்ல இருப்பானுங்க. நீ போய் கடைசியா ஒரு வாட்டி முகத்தை பார்த்துக்கோன்னு சொன்னோம். ரெடி ராஸ்கல், ஏமாத்திட்டான். வினய், வினய் சார். என்னாச்சு வினய்? ஆக்சிடென்ட் ஏதோ கால் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? சார், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன லேசான காயம் தான். மித்ராவுக்கு தான். ஐயோ, மித்ராவுக்கா? மித்ராவுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஏதாவது பெருசா அடிபடுச்சா? இல்லை சார், பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கால் தான் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. கையில் தகடு கிழிச்சிருச்சு. அப்புறம் தலையில் லேசான காயம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்டோம் சார். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. என்னமோ ஏதோன்னு பயந்து போய் வந்தேன். ஆமா, யார் கார் டிரைவ் பண்ணது? சார், நான் தான் டிரைவ் பண்ணேன். நீங்க கேர்ஃபுல்லா தானே டிரைவ் பண்ணுங்க வினய். அப்புறம் எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? சார், மாப்பிள்ள ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு வந்தார். எதிர் ஒரு லாரிக்காரன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான் போல இருக்கு. கண்ணா அப்புறம் ஓட்டிட்டு வந்தான் சார். கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. சே, இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணா 10,000 ஃபைன் போட்டோம் இவனுங்களாம் திருந்தவே மாட்டானுங்க. இவனுங்க மாதிரி குடிச்சிட்டு ஓட்டுறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. இவனுங்களெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கையை காலம் உடைக்க சொல்லணும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். லாரியோட கலர்லேருந்து நம்பர் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி லாரி ஓனரோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். வெரி குட் வினய், வெரி குட். போலீஸ் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. மித்ராவனை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். குட்டி மாப்பிள்ள வலிக்குதா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வா, உட்கார் உட்கார் உட்கார். போதுமா? போதும். என்னம்மா, கொஞ்சம் குடிமா. மித்ரா, என்னாச்சு மித்ரா? பாவி பசங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களேப்பா. யார் செஞ்ச புண்ணியமோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆமாமா, நானும் அதான் நினைச்சேன். நல்ல வேலை, பெருசா எதுவும் ஆகல. அது வரைக்கும் நிம்மதி. சார், உட்காருங்க. ஐயோ இல்ல மித்ரா, பரவாயில்ல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. இன்னும் கொஞ்சம் குடிமா, குடி. ஹலோ. டேய் முட்டாள் குணா, என்னடா பண்ணி வச்சிருக்க? உங்களுக்கு குடும்பத்தோட மொத்தமா தூக்குடான்னு சொன்னா ஏதோ சின்ன குழந்தைங்க சைக்கிள் ஓட்டி தடுக்கி கீழே விழுந்த மாதிரி வெறும் ஸ்கிராச்சஸோட சின்ன காயம் பண்ணி விட்டுருக்கேன். என்னது சின்ன சின்ன காயமா? அப்போ அவங்க ஐசியூல இல்லையா? டேய், ஏதாவது சொல்லிட்டு போறேன். அவங்க எல்லாம் நார்மல் வார்டில் தானே இருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்க. டிஸ்சார்ஜ் ஆக போறாங்களா? எப்படி இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி தப்பிச்சாங்க? அத நான் கேட்கணும். உனக்கு ஒரு வேலை கொடுத்து பொறுப்பா செஞ்சுட்டு வாடான்னு சொன்னா இப்படி அறக்குறைய பண்ணிட்டு வந்திருக்க. முட்டாள் முட்டாள். மித்ராவுக்காவது பரவாயில்ல, கால்ல பிராக்சர். ஆனா இந்த வினைக்கு ஒண்ணுமே ஆகலடா. அவன் எப்பயும் போல நார்மலா இருக்கான். விட்டா ஒலிம்பிக் மேரத்தானே ஓடுவான் போல இருக்கு. ஏதோ தப்பு நடந்து போச்சு கார்த்தி. பிளான்லாம் பக்காவா தான் போட்டு கொடுத்தேன். எப்படி சொதப்புச்சுனே தெரியலையே.
அடுத்த அட்டம்ப்ட்ல பாரு க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் சொல்லாத செய். என்ன வினய்? சார் பில் பே பண்ணோம் அதான். சரி கொடுங்க, நான் பண்றேன். இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் கூட வந்தீங்கன்னா மட்டும் போதும். சரி வினய், நீங்க போங்க, நான் வரேன். ம் ம். கொடுங்க சார். வினய், பணம் ஏதாவது தேவைப்படுதா? இல்லை வேண்டாம் சார். எவ்வளோ? 2500 சார். நேரா போய் ரைட் கட் பண்ணுங்க. கேபின்ல டாக்டர் இருப்பாங்க, அங்க கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க் யூ சார். போலாம். டாக்டர் வாங்க. பில் பே பண்ணிச்சு டாக்டர். ஓகே. பேஷண்ட் கால்ல ஜவ்வு விட்டு போச்சு, அதனால 1 வீக் நடக்க கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. எழுந்து நடந்தாங்கன்னா மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். இப்போதைக்கு பேஷண்ட் நார்மலா இருக்காங்க. நீங்க இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் ஹாஸ்பிடல் வந்தா போதும். அதுக்கப்புறம் அதுல 1 வீக்குக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசன்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். பார்மசியில கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. டாக்டர், இந்த டேப்லெட்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அத பார்மசியில டீடைலா நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. வினய், டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? இப்பயே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாங்கம்மா. என்ன இது, அதுக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க? மித்ரா இன்னும் முழுசா குணமே ஆகலையே. மா, அது டாக்டருக்கு தெரியாதா? டாக்டர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை அப்படியே கேட்டுக்கணும். அதுக்கு இல்லப்பா, கட்டு போட்ட ஈரம் இன்னும் காயவே இல்லை. சரியாயிடுச்சு, அதுக்குள்ள வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா எப்படிப்பா? அதுதான்ப்பா தெரியாம கேட்டேன். மா, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கன்னா முழுசா குணமாயிருச்சுன்னு எந்த அர்த்தமும் இல்லை. ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்படியா? சரிப்பா, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவோம். அங்கதான் 3 பொம்பளைங்க இருக்கோம்ல, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பார்த்துக்கலாம். என்னப்பா வினய், நான் சொல்றது சரிதானே? இல்ல பாட்டி, நாங்க டாடி கூடவே போறோம். ரெண்டு நாள் தான் டாடி கூட இருப்போம்னு சொல்லிட்டு இப்போ டாடி கூட போகாம இருந்தா அப்போ நாங்க எப்போதான் டாடி கூட இருக்க முடியும்? என் மம்மிய டாடி நல்லா பாத்துக்குவாரு. ஏன் டாடி, நீங்க மம்மிய நல்லா தானே பாத்துக்குவீங்க? என்ன டாடி யோசிக்கிறீங்க? மம்மி பாட்டி கூட போனாங்கன்னா அப்புறம் எப்படி நாங்க உங்க கூட இருக்க முடியும்? நம்மளே மம்மிய பாத்துக்கலாம் டாடி. மம்மிய உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. சரிடா, உங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உடம்பு சரியானதும் திரும்பவும் உங்க டாடி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். இல்லைம்மா, நான் மித்ராவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கிறேன். என்னப்பா இந்த நிலைமையில மித்ராவை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? பொம்பளைங்க யாருமே இல்லாம அவ ரொம்ப சிரமப்படுவாப்பா. இல்லைம்மா, ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துட்டோம். இதில் இந்த நிலைமையில் அவர் வந்து கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அதாம்மா. நீ என்னப்பா சொல்ற? நீ எப்படிப்பா பார்த்துப்ப? வேலை வேலைக்கு சமைச்சு கொடுக்கணும், சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும், துணி எல்லாம் துவைச்சு போடணும்.
ஆம்பளை நீ ஒத்த ஆளை எப்படிப்பா பார்த்துக்க முடியும்? இல்லைம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. கூடவே மாம்சம் இருக்காரு, அது இல்லாமல் அக்கம் பக்கத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எப்படியா சமாளிச்சுக்கிறோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா பாட்டி, டாடியே எல்லா வேலையும் பார்த்துப்பாரு. மம்மி அவர் கூடவே இருக்கட்டும். மித்ரா, நீ என்னம்மா நினைக்கிற? மா அவங்கள என்ன கேட்டுக்கிட்டு, அதான் வினய சொல்றாருல பாத்துக்கிறேன்னு. அப்புறம் என்ன, இவ்வளவு நாள் தான் தனியா பிரிஞ்சிருந்தாங்க. இனிமேலாச்சும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கட்டுமே. நாம வேணா அப்பப்ப போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். இதே ஊர்ல தானமா இருக்காங்க. நீ சொல்றதும் சரிதான். இவ்வளவு நாள் 2 பேரும் தனியா இருந்தாங்க. இனிமேலாவது 2 பேரும் ஒன்னா வாழணும். சரிம்மா மித்ரா, இவ்வளவு நாள் ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிருப்ப. இந்த கால் சரியாகிற வரைக்குமாவது இந்த பாரு, வேலையெல்லாம் பார்க்காம அமைதியா படுத்திருக்கணும். என்ன என்னப்பா வினய், இவ ஒரு இடத்துல உட்கார மாட்டா. இவ்வளவு வேலையெல்லாம் பார்க்க விடாம பாத்துக்கோ. என்னப்பா? சரிம்மா. சரி மித்ரா, நாங்க போயிட்டு வரோம். ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஓடி வந்து பாக்குறேன். என்ன சரியா? பத்திரமா இருந்துக்க. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. கார்த்தி, பாப்பா போலாமா? பாத்துக்கோ வினய், பத்திரமா பாத்துக்கோப்பா. சரிம்மா. வர வினய். அம்சே, நீ போய் ஃபார்மசியில் இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துரு. நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி சரி, வாங்கிட்டு வரேன். குட்டி மாப்பிளையும் கூட கூட்டு போகிறேன். என்ன எழுதியிருக்காரு? டாக்டருக்கு எழுத புரிய மாட்டேங்குது. குட்டி மாப்பிள்ளை உனக்கு ஏதாவது புரியுதான்னு பாரு. இதுதான் சரியான நேரம். யாரும் இல்ல. இப்பவே வினய் கிட்ட சாரி கேட்டுறலாம். வினய், மித்ரா, ஷிஃப்ட் ஆகிக்கிறியா இல்லை ஹெல்ப் பண்ணுமா? மித்ரா, எதாவது ஹெல்ப் பண்ணுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? நான் அது 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 வந்து மித்ரா, மித்ரா, கொஞ்சம் தண்ணி குடி. ஒரு நிமிஷம். வினைக்கு என் மேல இருந்த கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், நானும் என் மனசை மாத்திக்க எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன்.
அதே மாதிரி அவருக்கும் கோபம் குறைய சில நாள் எடுக்கும் தான். அவருக்கா தானா கோபம் குறைஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நாம பொறுமையா வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாரி கேட்டுக்கலாம். அதான் சரியா இருக்கும். கால் எடுத்து வை.